இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் வீட்டில் பர்த்டே, அதனால் பிஸ்கெட் வச்சு கேக் சிம்பிளாக கேக் செய்யலான்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். வாங்க நல்லா வருது நல்லா வரியாண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஒயிட் எல்லாம் எடுத்துட்டு இது ப்ரௌன் மட்டும் போட்டுக்கலாம். எடுத்து போட்டு ஃப்ரீயா பிஸ்கெட்லாம் மிக்சியில் எடுத்து போட்டாச்சு. இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தான்ட்டு இந்த ஒயிட் க்ரீமும் நம்ம தனியாக வச்சுருக்கோம். பார்க்கலாம் வாங்க. நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஈனோவும் ஆற வச்ச பால் அதுக்கு நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் திருப்ப நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். குக்கரை வந்து பற்ற வச்சு ப்ரீஹீட் ஒரு 10 நிமிஷம் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு 3 ஸ்பூன் போட்டு பால் ஒரு கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேன்லாம் இல்லை, அதனால இதுமாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து இதில் நெய் தடவிட்டு இந்த இது ஊற்றிட்டு காமிக்கிறேன். குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கேக் பவுலை இந்த நடுவில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு கேஸ்கெட் போட்டு மூடிட்டு ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ்க்கு ஆகிடுச்சு. நான் பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தடா, என்னடா இது பிளேட்டெல்லாம் ஊந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு பொங்கியிருக்கு பார்த்தீங்களா? இருங்க வெளியே எடுத்துகிட்டு காமிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டே விட்டு பார்த்தேன், ஒன்றும் ஒட்டலை, நல்லா தான் வெந்திருக்கு. வாவ், ஐயோ சாப்பிட்றதுக்கு வாயெல்லாம் எச்சி ஊறுதுங்க. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்ச கேக்கு, அதுவும் என் ஹஸ்பண்டுக்காக செஞ்ச கேக்கு. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் என்ன சொதம்பிடுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லவ்வோடு செஞ்சால் எல்லாமே ஹாப்பி தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய் பாய் பாய். என் பையன் பாய் சொல்கிறான்.